ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய இன்சார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும், நீங்கள் வந்து கலர்லையும் எப்படி ஒரு ஃபோட்டோவை மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இன்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ள பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலராகவும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து கலர்லையும், இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து கலர்லையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கட் அவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி 2 இமேஜை வச்சு நம்ம பண்ணுவோம். அப்படியெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை சேஞ்ச் பண்ண முடியும். பட் அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனான கலராக இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணலாம். அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க, நியூவை கிளிக் பண்ணிக்கங்க. எந்த ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபியூ மோர் பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பாட்டமில் அட்ஜஸ்ட்ன்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹெச்எஸ்எல்னு இருக்கும், ஹெச்எஸ்எல்லை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஹியூ மேலே பாருங்கள், ஹியூ சேச்சுரேஷன் லூமினான்ஸ்ன்னு இருக்குது. இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் இருக்குது பாருங்கள், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துவை டோட்டலாகவே கீழே இறக்குங்க. கீழே இறக்கும் பொழுதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலரில் மாறி இருக்குன்னு தெரியும். கீழே இறக்கிட்டு இப்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை இன்னும் கலர் அதிகம் பண்ணி எந்த அளவுக்கு பிரைட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பிரைட்டாக வருது, சாட்டிஸ்ஃபைடாக வருதோ நீங்கள் அதை பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், டோட்டலாக பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே கலர்லேயும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் முன்னால் இருக்கக்கூடிய பர்சன்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும், பேக்ரவுண்டை வந்து கலராகவும் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.